இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான சிகப்பு தண்டு கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன் எல்லாமே அதிகமாக இருக்கிறனால குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ஆரோக்கியத்தை தரும். இந்த கீரை பொரியலை எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்குறோம். இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்டு எல்லாம் சேர்த்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்டெல்லாம் தனியாகவே குழம்புலாம் வைக்கலாம். ஆனால் நான் வந்து இதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். தண்டை வச்சு தனியாக குழம்பு கூட வைக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்டு கீரை கூட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இவ்வளவும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது ஓரளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினா போதும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிகப்பு தண்டு கீரையை எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு நிறைய இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு எல்லாம் ரெடியாகி வரும்போது கொஞ்சம் தான் கிடைக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. கீரையில் தண்ணி இருக்கும், அதனால் இதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இப்போ உடனே போடக்கூடாது. ஏன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக உப்பு போட்டோன்னா அது சுருங்கி வரும்போது நமக்கு உப்பு அதிகமாக தெரியும். அதனால் இந்த டைமில் உப்பு எதுவும் போடாதுங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து மூடி போட்டு வேக விட்டுறணும். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீரை வந்து நல்லா குக்காகி நல்லா சுருங்கி வந்துடுச்சுது. இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து துருவிய தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்து கூடவே போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான சிகப்பு தண்டு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுது. இதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் ஏ, அயன் எல்லாமே அதிகமாக இருக்கிறனால இது குழந்தைகளுக்கும் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.